Good morning children. Last class la போட்ட சம்லாம் ஈஸியா இருந்ததா? ஹோம்வொர்க் போட்டுருந்தீங்களா? ஓகே. இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம அந்த ஈக்குவேஷன்ஸ் டைரக்டா கொடுத்திருந்தாங்க. இப்போ ஸ்டேட்மென்ட் டைப்ல கொடுப்பாங்க. அந்த ஸ்டேட்மென்ட் டைப்ல இருந்து நம்ம ஈக்குவேஷனை எப்படி ஃபார்ம் பண்ண போறோம். அதுக்கு அப்புறம் உங்களுக்கு as usual நேத்து போட்ட மாதிரியே நீங்க போட்டுறலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்க. இந்த செகண்ட் சம்ல ஒரு ஸ்டேட்மென்ட் மாதிரி கொடுத்திருப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்கிறத நாம் எப்படி ஃபார்ம் பண்ண போகிறோம் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டேபிளை ஃபார்ம் பண்ண போகிறோம் நம்ம. அது எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு த commodity was produced by using 3 units of labor and 2 units of capital. The total cost is rupees 62. Second, if the commodity has been produced by using 4 units of labor and 1 unit of capital, the cost is 56. What is the cost per unit of labor and capital? Cost per unit of labor and capital நம்ம x and y ன்னு நாம யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் let இங்க இருக்கிற வேர்டே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். What is the cost per unit of labor? Cost per unit of labor unit of labor B rupees x rupees னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் and the cost per unit of capital அது வந்து rupees y அப்படின்னு எடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம xy கொடுக்கலன்றதுனால நாமளே டினோட் பண்ணுறோம். xy என்ன டினோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணுறோம். டேபிள் ஃபார்ம் பண்ணிவிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ டேபிளில் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு லேபர் ஒரு ஹெட்டிங், கேபிட்டல் ஒரு ஹெட்டிங், டோட்டல் காஸ்ட் ஒரு ஹெட்டிங், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு லேபர், கேபிட்டல் அண்ட் டோட்டல் காஸ்ட். Okay, the first sentence, how many units of labor is given? 3 units of labor கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லேபருக்கு நேராக 3 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 units of capital. ஸோ கேபிட்டலுக்கு நேராக 2. அப்போ டோட்டல் காஸ்ட் எவ்வளோ வருது? rupees 62. ஸோ 62 ரைட் இன் த டோட்டல் காஸ்ட் காலம். நெக்ஸ்ட் where is this? If the commodity had been produced by using 4 units of labor and 1 unit of capital, and then total cost is 56. Okay, first form the table like this, and then from this table we have to form the equations. எப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா 3 லேபர்ன்றது எக்ஸ்ன்னு நம்ம டினோட் பண்ணியிருக்கோம். ஓகே, லேபர் வந்து எக்ஸ்ன்னு டினோட் பண்ணியிருக்கோம், கேபிட்டலை ஒய்ன்னு டினோட் பண்ணியிருக்கோம். So 3 into x plus 2 into y equal to 62 is our first equation. 3x plus 2y equal to 62. Next 4 into x, 1 into y. So 4x plus y equal to 56. This is our second equation. இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸில் போட்ட மாதிரி ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் நம்ம கிராமர் ரூல் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். First one delta find out பண்ண போறோம் இல்லையா? Delta is what? Delta is the coefficient matrix. Coefficient na 3 2 4 1 is it? 3 2 4 1. இப்போ இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்? Multiply the main diagonal. 3 into 1 minus 2 into 4 which is equal to 3 minus 4 2s are 8 which is equal to minus 5. So first நம்ம என்ன செக் பண்ணணும்? டெல்டா ஈக்குவல் டு ஜீரோவா நாட் ஈக்குவல் டு ஜீரோவான்னு செக் பண்ண போகிறோம். மைனஸாக இருக்கலாம், பட் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் தான் we can apply the Cramer rule. Okay, which is equal to minus 5. Is it? Minus 5 is not equal to 0, that's all. அது வந்து ஈக்குவல் ஜீரோவாக இருந்ததுன்னா we cannot apply the Cramer rule. So we get not equal to 0 only. So we can apply Cramer rule. You can use the Cramer rule. Now Cramer rule first என்ன find out பண்ணனும்? delta x.
டெல்டா எக்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? இந்த ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு காலமில் இந்த ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நம்பர் எழுதுகிறோம் 62 56. செகண்ட் காலமில் நோ சேஞ்ச், அது அப்படியே எழுதிடுங்க 2 1. மல்டிப்ளை பண்ணுறோம். 62 into 1 is 62 and minus 2 into 56. Minus 2 into 56 is equal to 62 minus 56 into 2 is what? 12. Okay, 112. Now subtract until minus 5. Is it minus 50? Okay, minus 50 is our delta x value. Next, similarly you have to find delta y value. Delta y எப்படி எழுதணும் அப்படின்னா, first column no changes. First column 3 and 4 right as it is 3 4. Second column மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த நம்பர்ஸ் எழுத போகிறோம் 62 56. Similarly we can expand. எப்படி expand பண்ணுவோம்? First multiply the main diagonal elements 3 into 56 minus subdiagonal 4 into 62. Multiply 3 into 56 is what? 3 into 56 is 168 and 62 into 4 is 248. Now subtract minus 80 is our answer, delta y answer minus 80. Okay. Now use the Cramer rule formula. By Cramer's rule, what is x? X is delta x by delta. Here delta x is minus 50. Divide this by delta. Delta value is minus 5. So our answer is minus gets cancelled. 50 by 5 is 10. That's it. One time and this is 10 time. So our x value is 10. What is y? Y is delta y by delta. This is equal to delta y is what? Minus 80 and delta is minus 5. So minus gets cancelled. Our answer is 16. So in the last we have to write, already நம்ம என்ன எடுத்துருக்கோம், cost per unit of labor is rupees x. Is it? அப்போ cost per unit of labor is rupees 10. Write like that. Therefore cost per unit of labor is rupees 10. And then y is what? Cost per unit of capital. Capital is rupees 16. Okay, this is the second sum. Please follow me. Next third sum பார்க்கலாம். Third sumமும் statement methodல தான் இருக்கு. ஒரு சின்ன different. என்னன்னா, total of rupees 8600 was invested in two accounts. ரெண்டு அக்கவுண்ட்லையும் சேர்த்து அவங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 8600. One account earned 3/4% annual interest. ஒரு அக்கவுண்டில் 4 3/4% கொடுக்குறாங்க. இன்னொரு அக்கௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் 6 1/2%. ஓகே, அந்த ரெண்டு இன்ட்ரெஸ்ட்டும் 1 இயரில் எவ்வளோ வருது அப்படின்னா 431 rupees 25 paise. ஓகே, how much was invested in each account? சரி, அப்போ தனித்தனி அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டோடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை rupees xன்னு எடுத்துருக்கோம். அதே மாதிரி செகண்ட் அக்கௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை the amount invested in second account B rupees y. rupees y ன்னு எடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் எக்ஸு, செகண்ட் அக்கௌண்ட்டில் ஒய் ருபீஸ் அவங்க போட்டிருக்காங்க. நம்ம இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டில் அவங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா 4 3/4% வருது.
ஸோ அவங்களுடைய 1 year இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்னு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டில் அவங்களுடைய 1 year இன்ட்ரெஸ்ட், ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் 1 year இன்ட்ரெஸ்ட் இஸ் given 4/3/4%. 4/3/4% of the amount invested. first accountல x, அதனால of x. அவங்க x amountல 4/3/4% கொடுக்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இதை நம்ம என்ன பண்ணுறோம், இது மிக்சடில் இருக்கு இல்லையா, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். 4 4s are 16 + 3 19/4 அண்ட் இன் பர்சன்டேஜுக்கு பதிலாக டிவைட் பை 100 போடலாம். into 1/100, half means into x. So our answer is 19/400 into x. 19/400 into x. இதான் first accountல 1 year கான interest. ஓகே, அதே மாதிரி second account. In second account 1 year interest is for 6.5%. ஓகே, 6.5% of y. செகண்ட் அக்கௌண்ட்டில் அவங்க போட்டிருக்கிற அமௌண்ட் y, அதனால் ஒய்யோட மல்டிப்ளை பண்ணணும். 6 2s are 12 + 1 13/2 அண்ட் இன்ட்டு பர்சன்ட்டுக்கு பதிலாக 1/100 into y. Now multiply 13/2 into 100 is 200 into y. This is the interest for second account. Okay, according to our data, இந்த டேட்டாவில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, நம்ம 2 ஈக்குவேஷன் தான் ஃபார்ம் பண்ண போகிறோம். First one is the total amount is 8,600. So according to our given data, first one is x plus y equal to எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்காங்க, 8,600. This is our first equation. செகண்ட் ஈக்குவேஷனை எப்படி ஃபார்ம் பண்ணலாம், அவங்களுடைய 1 year இன்ட்ரெஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணால் 431.25. ஸோ ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் 19/400x, செகண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் 13/200y equal to 431.25. ஓகே, திஸ் இஸ் அவர் செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம எல்சிஎம் எடுத்து இந்த மாதிரி எழுதிக்கிறோம். எப்படி எல்சிஎம் எடுக்கலாம், 400க்கும் 200க்கும் எல்சிஎம் இஸ் 400. ஸோ நம்ம த்ரோ அவுட்டாக இந்த செகண்ட் ஈக்குவேஷனை த்ரோ அவுட்டாக 400ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை, திஸ் இஸ் அவர் செகண்ட் ஈக்குவேஷன் and this is our first equation. Multiply the second equation by 400. 400ல் இதை மல்டிப்ளை பண்ணும்போது 19/400 x into 400 plus 13/200 y into 400 equal to 431.25 into 400. So you get 1 1 and here 1, here 2 times. So multiply and write. First 19x is it, 19x into 1 19x. Next 13y into 2 is 26y. This is equal to, multiply this by 400, we get 172,500. 172,500. This is our second equation. Now the second equation becomes this. Second equation becomes 19x plus 26y equal to 172,500. Okay, this is our first equation. Write the first equation. Okay, now the equations are, ரெண்டு ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. x plus y is equal to 8x 0 0 and the second equation becomes 19x plus 26y equal to 172,500 is it. இப்போ as usual இங்கே 2 ஈக்குவேஷன் கிடைச்சதுன்னா நம்ம as usual எப்படி போடுவோம், நம்ம கிராமர் ரூலில் அதே மாதிரி போட போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், டெல்டா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டெல்டா நாட் ஈக்குவல் டு 0வா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ டெல்டா இஸ் 1 1 1926. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள், மெயின் டயகனல் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 26 minus 1 into 19 is 19.
So 26 minus 19 is what? 7. Okay, our delta value is 7 and this is not equal to 0. 0 வா இல்ல அப்படினா தான் we can apply the Cramer rule. So therefore we can apply Cramer's rule. First என்ன find out பண்ணனும்? delta x find out பண்ண போறோம். delta x அப்படினா டெல்டாவை மட்டும் பாருங்க. டெல்டாவில் ஃபர்ஸ்ட் காலம் எடுத்துட்டு இங்கே ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நம்பரும் போட போகிறோம். ஓகே, ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்குது? 8600. செகண்ட் நம்பர் இஸ் 172,500. The second column as it is 126, அதை அப்படியே எழுதிடுங்க. இப்போ find the value. 8600 into 26. 8600 into 26 minus 1 into 172,500. இப்போ 172,500 அப்படியே வரும். Now multiply. If we multiply these two, we get 223,600 minus 172,500. That's it. Subtract, we get 51100. 51100. This is our delta x. Okay. Let's freeze பண்ணிடுங்க. ஓகே, டெல்டா எக்ஸ் ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டெல்டா ஒய் ஃபைண்ட் பண்ண போகிறோம். டெல்டா ஒய்யில் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு காலமில் எந்த சேஞ்சஸ் கிடையாது. 1 19 போட்டுக்கோங்க. டெல்டாவில் பாருங்கள் 119 அப்படியே எழுதிக்கோங்க. செகண்ட் காலமுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்? இந்த ரெண்டு நம்பரையும் எழுத போகிறோம். 8600 172,500. Now as usual expand பண்ணும்போது 1 into 172,500 is 172,500 minus இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 8600 into 19. So 172,500 minus இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறது 163,400. 163,400. Next is subtract these two, we get 9100, 9100. Okay, இப்போ delta y கிடைச்சிருக்கு and delta x already கிடைச்சிருச்சு. இப்போ இதை ரெண்டையும் வச்சு by Cramer rule நம்ம x and y value find out பண்ண போகிறோம். Therefore by Cramer's rule, what is x? Delta x by delta. Delta x is 51100 by delta is 7. Delta is 7. So divide, we get 7300. Next y. Y is delta y by delta. Delta y is what? 9100 divided by 7. 7ல divide பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது 1300. 1300. இப்போ x and y values are கிடைச்சிருக்கு. லாஸ்ட் லைனில் சொல்யூஷன் எழுத போகிறோம். ஓகே, சொல்யூஷன் இஸ் வாட்? ஃபர்ஸ்ட் எக்ஸ் என்னென்னு எடுத்துருக்கோம் அப்படின்னா, எக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அமௌண்ட். Therefore the amount invested in first account is the amount invested in first account equal to rupees, what is x? 7,300. இதான் first accountல invest பண்ணிருக்கக்கூடிய amount. And the amount invested in second account is what? 1,300. Okay, this is the solution. The third sum is over. Okay, the same method la 3 sum, statement method le 3 sum உங்களுக்கு homework send பண்றேன். இதே மாடல் யூஸ் பண்ணி போடுங்க. சப்போஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண தெரியலனா அகைன் நான் ஒரு தடவை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு ஈவினிங் 5 o'clock எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.